குட் மார்னிங் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ தான் எந்திரிச்சேன். ஆனால் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ளவர் எந்திரிச்சாச்சு. எனக்கு தான் டீ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆச்சு அப்படின்னா டீ வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா டீ குடிக்கிறதுக்கு எப்படியும் எந்திரிச்சு தானே ஆகணும் அப்படின்னு. அவங்க இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. அதான் குளிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. சரி கையோட டீ வச்சுட்டு இவளை எழுப்பி விட்டுட்டு போகலான்ட்டு இருக்காங்க. நேற்று நைட்டே பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டேன். அதையும் அப்படியே கையோட ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். நான் டீ போடுறத விடவும் அவங்க டீ போட்டு கொடுக்குறது நல்லாயிருக்கும். நல்லா இஞ்சி தட்டி போட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. மசாலா டீ மாதிரி இருக்கும். அது குடித்தா கொஞ்சம் ஹெட் பெயின்லாம் குறையிற மாதிரி இருக்கும். நான் போட்டேன்னா தண்ணி மாதிரி இருக்கும். அப்புறமா சாப்பாட்டுக்கு அரிசியும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். வெளியில் வந்து பார்த்தேன். அப்பா இவ்வளோ பனியாக இருந்துச்சு, அதுங்காட்டியும் விடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணுச்சு. கையோட ஒரு சின்ன வெங்காயமாக எல்லாம் உரித்து வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா சின்ன வெங்காயம் எப்பயுமே உரிக்கிறதுக்கு சலுப்பாயிருவேன். அதனால் இந்த வேலையெல்லாம் அவருக்கு தான் எப்பயுமே கொடுப்பேன். அப்புறமா தேங்காயும் உடச்சி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ஒரு 3 ஃபிஷ் எடுத்து வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையுமே அப்படியே கையோடு பொரித்து எடுத்துகிட்டு போகலான்னு. ஏன்னா நமக்கு மீன் ஸ்மெல் இருந்தால் தான் சோறு இறங்குது. அது என்னன்னே தெரியல. தேங்காய் கூட வரமிளகா போட்டுட்டேன். ஏன்னா இன்னுமே மிளகாத்தூள் அரைக்கலை. கூடவே கொத்தமல்லி தூள், தென் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் புளியுமே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு ஒலை கொதிக்க வைக்கிறதுக்கு தான் தண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பை துவச்சி வச்சுட்டேன். காலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலை போகும். ஏன்னா காலேஜுக்கும் கிளம்பி ஆகணும். பிள்ளைங்க வந்து எப்பயுமே அவங்க பாட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவங்களெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணி விடணுன்னெலாம் கிடையாது. அவங்க எப்பயுமே அவங்க பாட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா பேக்கிங் வேலை மட்டும்தான் இருக்கும். தென் சாப்பாடு போட்டு வச்சிட்டோன்னா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க. மோஸ்ட்டாக எப்பயும் காலையில் மதியம் என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் சாப்பிடுவோம். ஈவினிங் மட்டும் டிஃபன் ஏதாவது செஞ்சுக்குவோம். ஏன்னா காலையில் என்னால் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் செய்ய முடியாது. எனக்கு இதுவே கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் வந்து காலேஜில் ஃபுல் டே நின்றுட்டுருக்கணும். அங்கே நிற்கிறனால எனக்கு ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கவினப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் அந்த பிசு இருக்கும். அது பார்த்திங்கன்னா வானலியில் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டோன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அந்த பிசுப்பெல்லாம் போய் நிறைய பேர் தயிர்லாம் ஊற்றுவாங்க. அந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிட்டேன். அப்புறமா இன்னொரு வானலியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், அதுக்கு முன்னால் வெந்தயம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுருவேன். எப்பயுமே புளிக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் அந்த வெண்டைக்காய் போட்டு கிளறி விட்டுட்டு புளிக்கரைசலை வந்து அதில் ஊற்றிட்டேன். இன்னொரு பக்கம் இவங்க ரெடி ஆகிட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15 தான் ஆகுது. தம்பி வந்து 6:30க்கு கிரவுண்டில் இருக்கணும். அவங்களுமே இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்புவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் போகிறப்போ ஒன்று ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அதனால் தம்பியும் கையோடு கிளம்பிட்டான். இப்போ இவங்களை அமுச்சு வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே. கடகடன் குழம்பு வச்சுட்டு பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு நானும் போய் ரெடி ஆகணும். இன்னொரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வடிக்கணும். சரி வடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரைச்சி வச்சுருந்த கலவையை அதில் ஊற்றிட்டு வடித்து வச்சுருவோம். ஏன்னா அது பாட்டுக்கு குழம்பு கொதிச்சிட்ருக்கோம் அப்படின்னு அதையும் ஊற்றிட்டு இன்னொரு பக்கம் சாப்பாடு வடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அதை ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அங்கங்கே திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா சோறு கொஞ்சம் கெட்டு போகாது சீக்கிரமாக. கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே விட்டுருங்க. குழம்பும் சிம்மில் வச்சுட்டேன். அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருந்துச்சு. சரி இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த சாரீ தான் கட்டலான்னு எடுத்தேன். பட் அது ரொம்ப கொலன்னு இருந்துச்சு. என்னால் வியர் பண்ண முடியல. டைமும் சீக்கிரம் ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறது? ஐயோ பஸ்ஸு விட்டுட்டு போயிருமே. இவர் இருந்தால் கூட ட்ராப் பண்ணுவார். இவர் இல்லை அப்படின்னா அவ்வளோதான். நான் 2 பஸ்ஸு பிடிச்சி தான் போகணும். அதனால் என்ன பண்ணிட்டேன், சாரியையும் கையோட வேறு சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா குழம்பு வந்துருச்சு. அதை ஒரு தாளிப்பு விட்டுட்டேன். எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் அதில் லைட்டாக குட்டி குட்டியாக அறுத்து போட்டு தாளித்து விட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டு. அப்புறமா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே கையோட விளக்கி வச்சேன். காலையில் இந்த மாதிரி தாங்க எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கும். நான் மார்னிங் வந்து 5:15க்கு அவர் எந்திரிப்பார். 5:30க்கு என்னை எழுப்பி விட்ருவார். அந்த 5:15 அந்த ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு டீ வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு எழுப்பி விட்டுட்டு எனக்கு சின்ன வேலை இருந்தால் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 8:10 பஸ்ஸு. நான் வந்து பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக கடகடன்னு ரெடி ஆகணும். எனக்கு அவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த பேக்கிங் இதெல்லாம் அவரே பார்த்துக்குவார்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ப்ளவுஸில் இந்த சாரியை வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த சாரீ சுத்தமாக நிற்கல. அதனால் ஃபாஸ்ட்டாக இது வியர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் 2 பேரும். இன்றைக்கி 2 பேரும் சேம் கலர் வியர் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் பிஞ்ச். அவ்வளோதாங்க. இதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.